இந்த தீபாவளிக்கு வந்து பாதாம் ஸ்வீட்டும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பாதாம் வந்து நல்லா வெந்நீர் வச்சு கொஞ்சம் ஒரு 1/2 போட்டிருக்கேன். போட்டோடனே நல்லா ஊறிடுது. அது வந்து இப்படி திட்டோடனே தோல் வந்துடுது. இந்தமாதிரி தோலை ஃபுல்லாக நல்லா எடுத்துன்ட்டு மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கிறேன். இதுக்கு வந்து சர்க்கரையும் கொஞ்சோண்டு குங்குமப்பூ வந்து சுடுற பாலில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு நெய் வச்சுருக்கேன். இது நல்லா உரிச்சதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். நைஸாக அரைச்சிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மிக்சியில் அரைச்சி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். எப்பயுமே இந்த அரைச்ச விழுதுக்கு தான் கணக்கு பார்க்கணும். நம்ம அந்த முழு பாதாம் எடுத்துன்றது கணக்கு பார்க்கக்கூடாது. இப்போ இந்த அரைச்ச விழுது வந்து இந்த டவராவில் ஒரு கப்பு ஒரு டவரா இருக்குது. இப்போ இதில் வந்து 1லேருந்து 1.5 வரைக்கும் சர்க்கரை போடலாம். இப்போ ஒரு 2 சர்க்கரை போட்டு கம்பி பாகு வைக்க போகிறேன். ஒரு கப்பு அரைச்ச விழுதுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு 1.5 கப்பு வந்து சர்க்கரை போடுறேன். சர்க்கரை போட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு, நிறைய ஜலம் வேண்டாம், கொஞ்சமாக ஜலம் விட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு கம்பி பாகு வரட்டும். வந்ததுக்கப்புறம் அதை போட்டு கிண்டணும். சர்க்கரை முழுகிற அளவுக்கு இது பட்டால் போதும். சர்க்கரை நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிடுது. அப்படி இறங்குறது வந்து டக்குன்னு இறங்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது பாருங்கள். தொட்டு பார்த்தாலும் அப்படி வந்து அப்படி ஒட்டிக்கணும். அந்த மாதிரி ஏதோ கம்பிப்பாக இதுன்னு வரல. இன்னும் 2 மினிட்ஸில் வந்துடும். அது வந்து அதுக்கு கம்பிப்பாக வந்ததுக்கப்புறம் போட்டால் ஈஸி, கிளறது ஈஸியாகிடும். அவ்வளோதான். அது பாருங்க இப்படி இறங்கும்போது தெரியுறது இல்லையா? அது இந்த டயத்தில் வந்து இப்போ இந்த அரைச்ச விழுத போடுறேன். இது வந்து குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு போனேன். சப்போஸ் இது இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா அரைக்கும் போது துளியூண்டு மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிடலாம். வாசனையே தெரியாது. துளியூண்டு மஞ்சப்பொடி இல்லை கேசரி போடுறதா போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை வேண்டானாலும் வெள்ளையாக வச்சுக்கலாம். கடையிலலாம் அது மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டு எல்லோ கலர் கொடுக்குறா இல்லையா, அதுக்காக அப்படி போடுறேன். இது வந்துடுது. இப்போ என்ன அடுப்பு சிம்மில் ஆக்கின்றேங்க. சிம்மில் வச்சுட்டு இதை போட்டு நல்ல இது கரெக்டாக ஒரு அரைச்ச விழுது ஒன்றுக்கு வந்து 1.5 சர்க்கரை, 1லேருந்து 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். போட்டுட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாதாம் இந்த கொஞ்சம் குங்குமப்பூ வந்து ஒரு பால் சுடு சில பாலில் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். நெய் போட வேண்டாம். நெய் வந்து லாஸ்ட்டில் இறக்கும்போது அந்த ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சம் விட்டா போகிறோம். எல்லாம் நல்லா அப்படியே கலந்துட்டு பாருங்கள். இப்படி ஜலமாக இருக்குது. இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸில் அப்படியே மெதுவாக கெட்டியாகிடும். ரொம்ப அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்க வேணாம், ரொம்ப பெருசாக வச்சுக்கணும். மீடியமாக வச்சுன்னு அப்பப்போ அப்படி கலரி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா கெட்டியாகிறதுக்கு. சும்மா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போது மொத்தமே 2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போது கொஞ்சம் பூத்துன்னு கொஞ்சம் கெட்டியாக எடுத்து பாருங்கள். அப்போ இந்த டயத்தில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நெய் 1 ஸ்பூன் விட்டுறேன். பாருங்கள் கெட்டியாகிடுது. நல்லா கெட்டியாகிடுது. இது எடுத்து இப்படி கரண்டியில் விடும்போது அப்படியே கொஞ்சம் இதுவாக வருது பார்த்தீங்களா. இந்த டயத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த அடுப்புலேயே இந்த இழுப்புச்சட்டி சூட்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் எடுத்து வைக்கிறேன். அப்போ ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்படி நம்ம கிண்டும் போது பூத்தாப்பில் வருது பாருங்கள். இந்த இடத்துலாம் தெரியுது அவங்களுக்கு, பூத்தாப்பில் இருக்குது. இந்த பதம் வந்தால் இப்போ ஒரு ஒட்டாமடி வருது இல்லையா, இந்த டயத்தில் வந்து எடுத்துடலாம். இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கேன். நான் வச்சுருந்துட்டு அப்புறம் அதில் விடுறேன். இது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படி ஸ்பூனில் அப்படியே எடுத்தால் அழகாக வரணும். அந்த மாதிரி வரணும் பதம். இப்படி ஆறுனது வச்சு பார்த்தா அப்படி உருட்டுனா அப்படி லேசாக உருட்டு வருது பார்த்தீங்களா. அதனால் கரெக்டாக இருக்கும். அந்த இதில் நீங்கள் எடுத்து விடும்போது உங்களுக்கு அப்படியே தண்ணியாக எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக விடுற மாதிரி இருந்தால் அதான் பதம். இது வந்து ஆயிடுத்துப்போ. இது இப்படி வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாதாம் அல்வா பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதுவும் பண்ணுவேன் நான். இந்த பாதாம் அப்படி ஊற வச்சுட்டோன்னே வெந்நீரில் உரைக்க வேண்டாம். நான் அலம்பிட்டு 2 வாட்டி அலம்பிட்டு சும்மா ஜலத்தில் ஊற வச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆனால் உப்பின்றேன். அப்படி உப்பின்றதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா மாதிரி வெள்ளை வேஷ்டி விருத்துன்னு வேஷ்டியில் இப்படி போட்டு நல்லா உணர்த்திடணும். சும்மா ஆற்றுல வச்சுட்டு அப்படியே ஃபேன் கீழே அப்படியே வச்சுட்டு ஒரு நாள் வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த நாள் தொட்டு பார்த்தா ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சு போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் இப்போ வந்து வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். நல்லா வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இது வந்து காஞ்சது வந்து ரொம்ப சிம்பிள். 5 மினிட்ஸில் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாதிரி நல்லா இந்த ஈரம் இல்லாமல் இப்படி காஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வந்து துளியூண்டு நெய் விட்டு, ரொம்ப வேண்டாம், நல்லா சிம்மில் வச்சு, ரொம்ப அடுப்பு பெருசாக வச்சுக்கூடாது. சிம்மில் வச்சுருந்து துளியூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் இவ்வளோதான் நெய் விட்டுருக்கேன். விட்டுன்னு என்ன பண்ணணும்னா இதை வந்து போட்டு மெதுவாக அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, வேறு ஏதாவது பிடிச்சதுன்னா கொஞ்சோண்டு பெப்பர் அதெல்லாம் பண்ண. நான் வெறும் போட மாட்டேன். வெறும் சால்ட்டு மட்டும் போட்டு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வாய்க்கு நல்லா கரன்னு நல்லாயிருக்கும். இதேமாரி முந்திரி பருப்பும் பண்ணலாம். இப்போ இது வந்து ரொம்ப காயலை. நான் வீடியோக்காக நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இதை போட்டு அப்படியே வறுத்துக்கிறேன்.
அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஸ்லைட்டாக அப்படியே வறுத்துன்னு இருக்கணும். இது நிறைய போட்டால் இழுப்புச்சட்டில் போட்டு வறுக்கலாம், அது கொஞ்சமாக போட்டனால இதில் போட்டு வறுக்கிறேன் நான். நல்லா இதாக நல்லா ரோஸ்ட் ஆகும். இதோட கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வறுக்கலாம். ஓரளவுக்கு ப்ரௌனாக வரும்போது கொஞ்சம் அந்த டயத்தில் கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான அளவுக்கு அப்பப்போ அது கொஞ்சம் உப்பு போட்டுன்ட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டால் போகிறோம். வேணும்னா அப்புறம் உங்களுக்கு அந்த காரம் நல்லா வேணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கொஞ்சோண்டு என்ன பண்ணலாம், மிளகா பொடி இல்லைன்னா இப்போ பெப்பர் பொடி எதாவது போடலாம். அடுத்த கொஞ்சோண்டு போட்டுருக்கேன். அதுக்கு இந்த உப்பு போடும்போது அது திருப்பி உப்பு போட்டு வதக்கும் போது நல்லா எல்லாம் ஒன்றும் சேர்ந்துன்றோம். நம்ம வேர்க்கலைன்னா அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இது பொரிக்க எண்ணெய் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாலும் துளியோண்டு நெய் விட்டு இப்படி பொரிச்சு எடுக்கிறது. இது ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிறதையும் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு பசங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு இந்த சூடோடு இந்த சாட் மசாலா 2 போடுவேன். இப்போ நாங்கள்லாம் அப்படியே எடுத்துப்போம். இது ரொம்ப இது பண்ணி பாருங்கள், இது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆயிடுத்தது அவ்வளோதான். இது ஒன்றுமே அது நல்லா அப்படியே சாப்பிட்றத கடுத்து முடுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாதாம் அல்வா பாருங்கள், அப்படியே எடுக்கும்போது நல்லா ஸ்பூனில் எடுக்க வருது பாருங்கள். அது எடுக்க வருது பாருங்கள். நான் நெய் தடவை அதனால் கொஞ்சம் இடிக்கிறது. நம்ம அதில் நெய் தடவை போட்டிருந்தோம்னா அப்படி எடுக்கும்போது ஈஸியாக நல்லா வந்திருக்கும். நடுவுலேருந்து எடுத்தால் வருது பாருங்கள். அப்படி இதுதான் பாதாம் அல்வா. இது இந்த பாதாம் இந்த கருப்பட்டி போட்டு கொஞ்சம் அப்படியே கேக் மாரி பண்ணலாம் அப்படின்னு. இதே மாதிரி தான். இது எப்படின்னா அரைச்சின்னு இருக்கேன். அந்த பாதாம் ஊற வச்சு அரைச்சது. இது 1 கப்புனா 2லேருந்து 2.5 கப்பு கருப்பட்டி போடணும். ஏன்னா கருப்பட்டி கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 1 கப்புக்கு இப்போ 2.5 கப்பு கருப்பட்டி போட்டிருக்கேன். இது கரைஞ்சி இதுவும் கொஞ்சம் லேசாக பாகு வர டயத்தில் இதை போட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு கிண்டிட்டு அப்படியே பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம பீஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இது சர்க்கரை இல்லாமல் இது அந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டு இப்படி பாருங்கள். விடும்போது அப்படியே கொஞ்சம் கெட்டியாக விடாமல் கொஞ்சம் வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி டயத்தில் இப்போ அந்த அரைச்ச அந்த பாதாம் இருக்கு இல்லையா, அந்த இதை போட்டுருங்க. ரொம்ப நைஸாக அரைக்கல, 1-2 வாயில் பட்டா டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக ரொம்ப இதுவாக போல 1-2 மேலே வாயில் படும். உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா, இது 1-2 இப்படி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் வாயில் பட்டா நல்லா இருக்குன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இது அவள் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சுகர் போட்டு ஒரு ஸ்வீட்டு, உடம்புக்கு நல்லதாக அதுமாதிரி ஸ்வீட்டு 2ம் பண்ணும்போது காம்பன்சேட் ஆகிடும். எல்லாருமே சாப்பிட்ருவோம், ஆற்றுல ஒன்றும் பிரச்சனை வராது. இது இப்போ இதுக்கும் ரொம்ப நெய் ஜாஸ்தி இப்போ வராது. 2-3 ஸ்பூன் விட்டால் போகிறோம். நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற டயத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். இது இது மீடியமாக வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கெட்டியாகி அல்வா பாதம் தாண்டி இன்னும் கொஞ்சம் வரும்போது ஒரு பிளேட்டில் இதுமாரி நெய் தடவி வச்சுட்டுருக்கேன். அதில் போட்டு அப்படியே பீஸ் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் கெட்டியாகிட்டு வருது. அந்த டயத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அப்படியே நெய் விடுறேன். மொத்தம் 2-3 ஸ்பூன் போகிறோம். இதெல்லாம் இது பாருங்க காமிக்கிறேன். இந்த இழுப்புச்சட்டில் அதை எடுத்து விட்டுட்டு மிச்சத்து இழுப்புச்சட்டில் அப்படியே வச்சுட்டேன். அந்த சூட்டில் வச்சுட்டு இன்னும் ஒரு லேசாக ஒரு 2 மினிட்ஸ் கிண்டினேன். அதுவே பாருங்கள் பர்ஃபி மாரி எடுத்து பாருங்கள். அந்த சுகரில் பண்ண அல்வாவில் பர்ஃபி மாரி நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இது தொட்டு பார்க்க நல்லா சாஃப்டாக இருக்கும். துளியுண்டு இந்த இது இழுப்புச்சட்டில் பண்ணி பார்க்கலான்றதுக்காக சும்மா வச்சாது. இதே மாதிரி தான். அதே அல்வாவிலேருந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா அது பர்ஃபி ஆகிடும். இப்போ இதில் உங்களுக்கு சுகர் வேண்டாம்னா இதேமாதிரி கருப்பட்டியில் கூட இந்த பாதாம் அல்வா பண்ணலாம். இந்த பாதாமோட டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அது கருப்பட்டி கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அது பழகிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. அப்புறம் இந்த சுகரை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப கருப்பட்டி வாசனையோட அந்த பாதாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடிக்கடி பண்ணுவோம். அது அதில் நாங்கள் கொஞ்சம் கெட்டியாகிட்டு இருக்குது. இது பாருங்கள். அதனால் இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். டோட்டலாக மொத்தம் 2 ஸ்பூன் தான் விட்ருக்கேன். 2 இல்லை 3, அதுக்கு மேலே வேண்டாம். இது எடுத்து விடும்போது பார்க்கணும். அப்படி இது மேலே வேகமாக வருது. கொஞ்சம் நிதானமாக வர டயத்தில் நம்ம இது பண்ணால் இன்னொரு அடையாளம் இது ஒட்டாமல் வரணும். அந்த இழுப்புச்சட்டில் இது இந்த நான்ஸ்டிக் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணுற வரலாம் நான்ஸ்டிக் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஒட்டாமல் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பதம் தப்பி போகாது. ரொம்ப பழகி போனால் ரொம்ப முருகலாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். நல்லா கொப்பிளிச்சு வருது பாருங்கள். அது ஒரு அடையாளம். இன்னொன்று இப்படி பண்ணும்போது அவ்வளோ ஒட்டுறதில்லை. அது ஒன்று.
எடுத்து விடும்போது பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமாக தான் வருது, கொஞ்சம் கெட்டியாகி வருது. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் வைக்கிறேன். வச்சுட்டு அப்புறமா இந்த தட்டில் விடுறேன் நான். இந்த பாதாம் அல்வா, பாதாம் பர்ஃபி மாரி வந்தது, இந்த கொஞ்சம் உப்பு போட்டது. இது இந்த கருப்பட்டியில் பண்ணது. எல்லா பக்ஷணமுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் கிளாஸாக வராது, பண்ண தான் வரும். அது நம்ம ஆனால் ஆற்றுல நம்ம கையால் நம்ம பண்ணால் தான் அது தீபாவளிக்கு விசேஷம். அப்படி இதை நரகாசுரனை கொண்டு என்ஜாய் கொண்டாடி அந்த இதை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ஜெயந்திர சதுர்த்தி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக புது துணி கட்டின்னு நம்ம ஆற்றுல எண்ணெய் வச்சு எண்ணெய் பக்ஷணம் பண்ணி சாப்பிட்டு நம்ம கொண்டாடணும்னு. கடையில் வாங்குறதோட நமக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம அப்படி எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். இந்த மாதிரி இது இந்த பாதாமில் இந்த மாதிரி வெரைட்டி பண்ணியிருக்கேன். இது அப்படியே இது கொஞ்சம் அப்படியே இது பண்ணணும். இந்த பர்ஃபி அப்படியே நிறைய எது தடவினால அப்படியே வந்துடுது. இன்னும் கொஞ்சம் ஆறணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். அப்படியே எடுத்து நல்லா உடச்சி எடுத்து பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஆறாதனால கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது இந்த பர்ஃபி. இது கருப்பட்டியில் இதே அல்வா மாதிரி கூட பண்ணலாம்.